Hi students, welcome to my channel Andy Tuition and Tutorials. 10th standard maths la exercise 8.4 la irundhu 7th sum paakalam. A box contain cards number 3, 5, 7, 9 etc. 35, 37. A card is drawn at random from the box. Find the probability that the drawn card have either multiples of 7 or a prime number. அதாவது தமிழ் மீடியத்துக்கு ஒரு பெட்டியில 3, 5, 7, 9 இந்த மாதிரி 37 கார்டுகள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒற்றை எண்கள், அதாவது ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும் இல்லையா, ஆட் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு பெட்டியில கார்ட்ஸ் எழுதி உள்ள வந்து போட்டிருக்காங்க. அதுல சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு சீட் ஆனது 7 மடங்குகளாக இருக்கணும் அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்ப அல்லது ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றோம். என்ன ஃபார்முலானா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் A intersection B. So first n of S, அதாவது S வந்து என்னன்றது தெரியணும். So S பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3, 5, 7, 9 இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஆட் நம்பர் தானே, அப் டு 37 வரைக்கும் நம்ம எழுதணும். 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25, 27, 29, 31, 33, 35, 37. So 37 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. அப்ப n of s பாத்தீங்கன்னா 18. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7, அதாவது 7 மடங்குகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3ல இருந்து 37 வரையிலும் 7 மடங்குகள் 7 டேபிள்ல எதெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கணும். 7, அடுத்து வந்து 21, அடுத்து வந்து 35. இதான் பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. அப்ப n of a 3, p of a equal to n of a divided by n of s. இப்ப எவ்வளவு வரும்னா 3/18. இது கேன்சல் பண்ண வேணா அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து வந்து b. சோ b ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு, அதாவது பிரைம் நம்பர்ஸ். 3ல இருந்து 37 இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும். 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37. மொத்தம் 11 நம்பர்ஸ் இருக்கும். n of b வந்து 11, p of b equal to n of b divided by n of s. அப்ப 11/18. ஸோ இதுல p of a கண்டுபிடிச்சிட்டோம், p of b கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து p of a intersection b, அதாவது a intersection b வந்து கண்டுபிடிக்கணும். ஏலும் b எதெல்லாம் காமனா இருக்குன்னா 7 மட்டும்தான் காமனா இருக்கும். ஏல இங்கேயும் 7 இருக்கு, b லயும் வந்து 7 இருக்கு. அப்ப 7, n of a intersection b வந்து 1. அப்ப p of a intersection b equal to n of a intersection b by n of s, அதாவது 1/18. இந்த கரெக்டா எழுதிக்கலாம் அந்த 1 அப்படிங்கிறத. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு இந்த p of a union b அப்படிங்கிற ஃபார்முலால வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். p of a union b equal to p of a கான வேல்யூ 3/18 plus p of b 11/18 minus p of a intersection b 1/18. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து காமனா இருக்கா, 3 plus 11 minus 1. 3 கூட 11 ஆட் பண்ணும்போது 14 minus 1 divided by 18. 14ல இருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 13/18. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இந்த சம் அவ்வளவுதான். 8th சம் பார்க்கலாம். 3 unbiased coins are tossed once. Find the probability of getting at most 2 tails or at least 2 heads அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கலாம். இதுல அல்லது, அதாவது ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னன்னா P of A union B equal to P of A
plus P of B minus P of A intersection B. இதுல 3 unbiased coins, அதாவது 3 நாணயங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 3 நாணயங்களுக்கு ஒரு டயக்ராம் இருக்கு. அதாவது ட்ரீ டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து மர வரைபடம் அப்படின்னு பேரு. இந்த வரைஞ்சு வச்சு எழுதும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை HT அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இதை ரெண்டா பிரிக்கும் போது HT, இதையும் ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா HT HT. இந்த T ரெண்டா பிரிக்கலாம், HT. இதை ரெண்டா பிரிச்சோம்னா HT, இதை ரெண்டா பிரிச்சோம்னா HT. இப்ப என்ன பண்ண போறோம்னா H H H H H T அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா எஸ்ல வந்து எழுத போறோம். H H H H H T H T H H T T. அடுத்து T H H T H T T T H T T T. அப்ப N of S பாத்தீங்கன்னா மொத்தம் 8 வரும். ஏ அப்படின்னு எடுத்துப்போம். ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்மோஸ்ட் 2 டைம்ஸ், அதாவது அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அந்த அதிகபட்சம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் 2 பூக்கள் அப்படின்னா டெய்ல், எங்கெங்கெல்லாம் 2 டீ இருக்கு அப்படின்றத முதல்ல எழுதிக்கலாம். எங்கெங்கெல்லாம் 2 டீ இருக்குன்னா இங்க 2 டீ இருக்கு. அடுத்து வந்து இங்க இங்க H T T T H T T T H, இங்கெல்லாம் வந்து 2 டீ இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிடும். இப்ப இந்த அதிகபட்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஆப்போசிட் வார்த்தை எடுத்துக்கணும், குறைந்தபட்சம். அப்ப 2 பூக்களை விட கம்மியா அப்படின்னா ஒரு பூக்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் ஒரு டீ இருக்கோ அதையும் வந்து எழுதிடும். எங்கெங்கெல்லாம் ஒரு டீ இருக்குன்னா இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ H H T, அடுத்து H T H T H H. அடுத்து ஒரு பூக்களை விட குறைஞ்சது என்ன அப்படின்னா 0 பூக்கள். பூக்களே இல்ல அப்படின்னா என்ன வரும், டிஏ இல்லைன்னா ஹெச் தானே வரும். அப்ப மூணுமே ஹெச் வரக்கூடிய டேர்ம் வந்து எடுத்துக்கணும். ஹெச் ஹெச் ஹெச். இப்போ என் ஆஃப் ஏ எவ்வளவு இருக்குன்னா மொத்தம் 7 இருக்கும். அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 7/8. அடுத்து பி எழுதலாம். சோ பில பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ், அதாவது குறைந்தபட்சம் 2 தலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த குறைந்தபட்சம் 2 தலைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, எங்கெங்கெல்லாம் 2 டீ இருக்கோ அதை முதல்ல எடுத்து எழுத போறோம். எங்கெங்கெல்லாம் 2 டீ இருக்குன்னா, சோ தலைகள் அப்படின்னா ஹெச், எங்கெங்கெல்லாம் 2 ஹெட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த டேர்ம் வரும், அடுத்து இந்த டேர்ம் வரும். இதை எடுத்து எழுதிக்கலாம். ஹெச் ஹெச் டி ஹெச் டி ஹெச் டி ஹெச் ஹெச். சோ இந்த வார்த்தைக்காண்டி என்னென்னலாம் எழுதணுமோ அந்த டேர்ம்ல எடுத்து எழுதிட்டோமா. அடுத்து இந்த குறைந்தபட்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் ஆனது பாத்தீங்கன்னா அதிகபட்சம். அதாவது குறைந்தபட்சம் 2 தலைகள் எங்கெங்கெல்லாம் 2 ஹெச் இருக்கோ எழுதிட்டோம். அதிகபட்சம் வரும்போது 2 தலைகளை விட அதிகமா இருக்கக்கூடியது, 2 தலைகளை விட அதிகமா இருக்குது அப்படின்னா மூணுமே ஹெட்டா வரணும் இல்லையா. மூணுமே ஹெட்டா வரணும் அப்படின்னா இந்த டேர்ம் வரும். அப்போ ஹெச் ஹெச் ஹெச். அப்ப என் ஆஃப் பி 4, P of V equal to N of V by N of S. அப்ப 4/8. இதை சிம்பிளிஃபை பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து நான் P of A கண்டுபிடிச்சேன், P of B கண்டுபிடிச்சேன். அடுத்து P of A intersection B வந்து கண்டுபிடிக்கணும். A intersection B, ஏலையும் பிலையும் எந்த டேர்ம்ஸ் எல்லாம் காமனா இருக்குன்னா H H H H T H T H H H H T. மொத்தம் 4 டேர்ம் வந்து காமனா இருக்கும். அப்ப N of A intersection B equal to 4, P of A intersection B equal to N of A intersection B by N of S. அப்ப 4/8 அப்படின்னு வரும். இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா P of A union B equal to P of A கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 7/8 plus P of B 4/8 minus P of A intersection B 4/8 தான். இந்த plus 4/8 minus 4/8 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னா 7/8. இந்த சம் அவ்வளவுதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.
Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard maths la exercise 8.4 la irundhu 9th sum paakalam. The probability that a person will get an electrification contract is 3/5 and the probability that he will not getting plumbing contract not getting அப்படினு கொடுத்திருக்காங்க 5/8. The probability of getting at least one contract is 5/7. What is the probability that he will get both? ரெண்டுமே கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்மொழியத்துக்கு ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 3/5 மற்றும் குழாய்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 5/8. மேலும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5/7 எனில் 2 ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மின்சார ஒப்பந்தம் கொடுத்திருக்காங்க இல்லையா, இத வந்து P of A அப்படின்னு எடுத்துக்கலாம், 3/5. அடுத்து குழாய் பொருத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கு, இந்த குழாய் அப்படிங்கறத P of B எடுத்துக்கலாமா, கிடைக்காமல் இருப்பதற்குனா பார் P of B bar. சோ வேல்யூ பாத்தீங்கன்னா 5/8. அடுத்து இன்னொரு வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா 5/7. அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மேலும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம், அதாவது இது அல்லது அது. இங்க அல்லது அப்படிங்கிற வார்த்தை, அதாவது ஆர் அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்டைரக்டா வந்திருக்கு. அப்ப நம்ம எப்படி எடுக்கணும்னா P of A union B equal to 5/7. அப்ப யூனியன் கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா P of A intersection B தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. சரி, அத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து P of B bar கொடுத்திருக்காங்க இல்லையா, P of B bar இத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து 1 minus P of B. P of B bar கான வேல்யூ வந்து 5/8 equal to 1 minus P of B. மைனஸ் வரக்கூடிய P of B இங்க வரும்போது plus P of B ஆ மாறும். 1 minus இந்த plus 5/8 இங்க வரும்போது minus 5/8 ஆ மாறும். இது வந்து மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருக்கா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். சோ மல்டிப்ளை பண்ணா 1 into 8 8 minus 5/8. இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 வந்து 5 போச்சுன்னா 3, so 3/8. இந்த ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. P of A union B கான வேல்யூ 5/7 equal to P of A 3/5 plus P of B 3/8 minus P of A intersection B வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எந்த டேர்ம் கண்டுபிடிக்கணுமோ அது மைனஸ்ல இருக்கு இல்லையா, இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஆ மாறும். P of A intersection B equal to 3/5 plus 3/8 மைனஸ் இங்க கூடிய பிளஸ் 5/7 இங்க வரும்போது மைனஸ் 5/7 ஆ மாறும். மொத்தம் 3 டேர்ம் இருக்கு, 3த்துக்கும் டினாமினேட்டர் வந்து வேற வேற இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த 2 டேர்ம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 8s are 40. இது ரெண்டுத்தையும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 8s are 24 plus 3 5s are 15 minus 5/7. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 39/40 minus 5/7 அப்படின்னு கிடைக்கும். சோ இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 7s are 28, கூட ஒரு 0 சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 39 ஓட 7 மல்டிப்ளை பண்ணோம்னா 273 அப்படின்னு வரும். மைனஸ் 5 into 4 20, கூட ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 273 வந்து 200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 73/280 அப்படின்னு கிடைக்கும். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே டைப்ல கேன்சல் பண்ண முடியாது. அப்போ P of A intersection B கான வேல்யூ பாத்தீங்கன்னா 73/280. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.